தமிழ்நாட்டிலிருந்து 41,000க்கும் மேற்பட்ட நேரடி சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் அருகாமை கடைகள் இப்போது அமேசானில் உள்ள உள்ளூர் கடைகளின் பகுதியாக இருப்பதாகவும், இது லோக்கல் ஷாப்ஸ் ஆன் அமேசான் திட்டத்தின் அபரிதமான வளர்ச்சி என அமேசான் இந்தியாவின் லோக்கல் ஷாப்ஸ் தலைவர் அபிஷேக் ஜெயின் தெரிவித்துள்ளார். அமேசான் இந்தியாவின் லோக்கல் ஷாப்ஸ் ஆன் அமேசான் திட்டம் குறித்தும், இந்தியா மற்றும் தமிழகத்தில் இத்திட்டத்தின் செயல்பாடு, அமேசானின் புதிய முதலீடுகள் குறித்து அமேசான் இந்தியாவின் லோக்கல் ஷாப்ஸ் தலைவர் அபிஷேக் ஜெயின் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், 2020இல் துவங்கப்பட்ட லோக்கல் ஷாப்ஸ் ஆன் அமேசான் திட்டம் நாடு முழுவதும் உள்ள விற்பனையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள உதவியுள்ளதாக கூறிய அவர், இத்திட்டம் தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க வேகத்தை கண்டுள்ளது என்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக கோவையை சேர்ந்த எலிக்சர் கம்ப்யூட்டர்ஸ் என்ற எலக்ட்ரானிக் கடையின் உரிமையாளர் விவியன் ஜூலியஸ் என்பவரை செய்தியாளர்களிடம் அறிமுகம் செய்த அவர், அமேசானை அவர் தேர்வு செய்ததால் அவரது விற்பனை சராசரி ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அமேசானில் இணைய விரும்பும் விற்பனையாளர்களுக்கு அமேசான் சப்போர்ட்டில் இருந்து கணக்கு உருவாக்க மற்றும் தயாரிப்புகளை பட்டியலிடுவது, உள்நுழைவு அனுபவம் போன்றவை எளிதாக இருப்பதால் லோக்கல் ஷாப்ஸ் திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் இணைந்து வணிகம் செய்யலாம் என்றார். அமேசானில் 41,000க்கும் மேற்பட்ட நேரடி விற்பனையாளர்கள் இணைந்துள்ளதாக கூறிய அவர், இத்திட்டம் காமர்ஸின் நன்மைகளை நேரடி சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் அருகிலுள்ள கடைகளுக்கு கொண்டு வருகிறது. மேலும் இந்தியா முழுவதும் உள்ள நகரங்கள் மற்றும் பிற இடங்களில் தங்கள் வணிகத்தை மேலும் விரிவுபடுத்த ஈஸி ஷாப் மற்றும் செல்லர் ஃபிளக்ஸ் போன்ற அமேசானின் பிற பூர்த்தி செய்யும் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். 2020இல் தொடங்கப்பட்ட அமேசானில் உள்ள லோக்கல் ஷாப்ஸ் இன்று பெருநகரங்கள் மற்றும் அடுக்கு 2 மற்றும் அடுக்கு 3 நகரங்கள் உட்பட 344 நகரங்களில் இருந்து 3.5 லட்சத்திற்கு அதிகமான நேரடி சில்லறை விற்பனையாளர்களையும் அருகாமை கடைகளையும் கொண்டுள்ளது. இதில் சென்னை, கோயமுத்தூர், மதுரை, திருநெல்வேலி போன்ற நகரங்களில் பரவியிருக்கும் தமிழகத்தை சேர்ந்த 41,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடங்கும் என்றார். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டுமே அமேசான் தனது மென்பொருள் தொழிற்சாலையை நிறுவ உள்ளதாகவும், இதனால் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.